டேட்டாபேஸ் ஸ்டார்ட் அப் அண்ட் ஷட் டவுன் சீக்வன்ஸில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஒன்ஸ் டேட்டாபேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எஸ்ஜிஏ பிஜி அலோகேட் பண்ணோம். அப்புறம் டேட்டாபேஸ் பஃபர் ரீடு லாக் பஃபர் வந்து ஓப்பன் பண்ணோம். அப்புறம் டேட்டாபேஸ் மவுண்ட் பண்ணி டேட்டாபேஸ் யூசருக்கு ஓப்பன் பண்ண வைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்வரான்மெண்ட் செட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம கனெக்ட் ஆனோன்னு என்ன பண்ணோம், ஐடியல் இன்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு அன் ஐடியல் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ டேட்டாபேஸ் ஸ்டார்ட் பண்ணனா அப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எஸ்ஜி அலோகேட் பண்ண பிஜி அலோகேட் பாருங்க. ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்டன்ஸ் நத்திங் பட் பி ஃபைல் எஸ்பி ஃபைல், அந்த ஃபைலை ரீட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிஸ்டம் குளோபல் ஏரியா அலோகேட் பண்ணியிருக்கு. ஃபிக்ஸட் வேரியபிள் சைஸ் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிஜிஏ டேட்டாபேஸ் பஃபர் டேட்டா ஃபைல் ரீட் லாக் பஃபர் ஆர்எஃப் ஃபைல். ஸோ டேட்டாபேஸ் மவுண்ட் ஆகிடுச்சு. இது நோ மவுண்ட் ஸ்டேட், இது மவுண்ட் ஸ்டேட். டேட்டாபேஸ் ஓப்பன். இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஸோ ரீரைட் மோட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆரக்கிள் இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து பி ஃபைல் அண்ட் எஸ்பி ஃபைல் தான். ஸோ பேராமீட்டர் ஃபைல், சர்வர் பேராமீட்டர் ஃபைலில் இருக்கு. ஸோ நம்ம சர்வர் சைடில் போவோம். இதனுடைய பாத் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பி ஃபைல் ஐஎன்ஐடி பிஐடிடிபி, இது வந்து எஸ்பி ஃபைல். இந்த ரெண்டு ஃபைல் இருந்தால் தான் இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பி ஃபைல் எஸ்பி ஃபைலை ரிமூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அதோட பேக்கப் ஆல்ரெடி இதை காப்பி பண்ணி வேறு லொக்கேஷனில் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இது டிஃபால்ட் லொக்கேஷனில் இருக்கிற ஃபைலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஓஎஸ் லெவலில் என்னுடைய சர்வர் பேராமீட்டர் ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். இங்கே என்ன ஆகும்னு பார்க்கலாமா? ஸோ டேட்டாபேஸ் வந்து ஒரு தடவை பவுன்ஸ் பண்ணால் தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படியே டேட்டாபேஸ் ஷட் டவுன் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தெரியும். ஸோ எப்போ வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு டேட்டாபேஸ் ஓப்பன் மவுண்ட் ஆகிட்டு அப்புறம் டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகுதோ, இது அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். ஷட் டவுன் ஆகும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ளோஸ் ஆகும், அப்புறம் டேட்டாபேஸ் வந்து டிஸ்மவுண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஆரக்கிள் இன்ஸ்டன்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணும். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். இப்போ என்ன வருது, பேராமீட்டர் ஃபைல் இல்லைன்னது. இப்போது இதுமாரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி பேக்கப் இருந்துருக்கணும். நம்மக்கிட்ட வந்து பேக்கப் இருக்குது. ஸோ பேக்கப் எங்கே வச்சுருக்கேன்னா, இப்போது நம்ம பாயிண்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஸ்டார்ட் அப் பி ஃபைல் 01 இந்த லொக்கேஷனில் பேக்கப் வச்சுருக்கேன். ஸ்லாஷ்
இந்த ஃபைல் நேம் வந்து இதுதான் அந்த ஃபைல் நேம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நான் அதுக்கிட்ட சொல்கிறேன், கமெண்ட் கொடுக்குறேன். இதுதான் இது ஒன் ஆஃப் த மெத்தட் டு ரெக்கவர் ஒரு ஃபைல் ஃப்ரம் வேறு லொக்கேஷனில் நம்ம பேக்கப் வச்சிருந்தோன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், டேட்டாபேஸ் மவுண்ட் ஆகிடுச்சு. டேட்டாபேஸ் ஓப்பன் பார்த்தீங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஓஎஸ் லெவலில் போய் பார்த்தோன்னா இன்னும் உங்கள் ஃபைல் எதுவுமே இல்லை. பிடபிள்யூ தான் டிஃபால்ட் டிபிஎஸ்ல தான் இருக்கும். நம்ம அந்த பி ஃபைல் எஸ் ஃபைல் இதில் இல்லை. ஆனால் எங்கேருந்து ஓப்பன் ஆயிருக்கு? ஸோ பி ஃபைல் மூலிமா ஓப்பன் ஆயிருக்கு, ஆனால் வேல்யூ இல்லை. ஸோ இங்கே வேல்யூ இருந்துச்சுன்னா அது எஸ்பி ஃபைல், இங்கே வேல்யூ இல்லைன்னா பி ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து திருப்பி இதை ரெக்கவர் பண்ணுறதுன்னா கிரியேட் சாரி நம்ம அந்த பாத் கொடுக்கவே இல்லை, பாத் கொடுக்கணும். கிரியேட் பி ஃபைல் ஃப்ரம் கொடுத்துட்டு நம்ம பார்த்து இங்கேருந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் u01/app/ இந்த ஃபைலை ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன அதில் பண்ணியிருக்கோன்னா கிரியேட் எஸ்பி ஃபைலை கிரியேட் பண்ணேன். எங்கேருந்து கிரியேட் பண்ணேன்? நம்ம ஒரு டிஃபால்ட் லொக்கேஷன் கொடுத்தோம் இல்லையா, இங்கே எனக்கு இந்த லொக்கேஷனில் ஸ்டார்ட் அப் பண்ணுன்னு சொன்னேன், வேறு லொக்கேஷனில் இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுன்னு சொன்னேன். அதுலேருந்து எனக்கு வந்து எஸ்பி ஃபைலை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அது கிரியேட் பண்ணிடுச்சு. நம்ம வந்து மறுபடியும் பார்த்தோன்னா ஏன்னா பவுன்ஸ் பண்ண தான் இருக்கும். இப்போ வந்து வேல்யூ இங்கே இல்லை இல்லையா, இப்போ பி ஃபைலில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டா திருப்பி டிஃபால்ட்டாக வந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இப்போ லொக்கேஷன் ஓஎஸ் லெவலில் பார்த்தோன்னா எல்எஸ் வந்துடுச்சு பாருங்கள். முன்னாடி நம்ம போடும்போது எஸ்பி ஃபைல் இல்லை, இப்போ எஸ்பி ஃபைல் வந்துடுச்சு. நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம். நம்ம இங்கே போயிட்டு ஒரு தடவை பவுன்ஸ் பண்ணலாம். நமக்கு நெக்ஸ்ட் டைம் எஸ்பி ஃபைல் ஓப்பன் ஆகிடும். போன தடவை நான் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நான் சொன்னேன், ஸ்டார்ட் அப் கொடுத்துட்டு லொக்கேஷன் கொடுத்தேன், வேறு லொக்கேஷனில் பேக்கப் வச்சுருக்கேன், அதுலேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த தடவை பண்ணும்போது அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டோம், ஃபைலை ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் அப்னு மட்டும் கொடுத்தா போதும், எந்த இஷ்யூ இல்லாமல் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டேட்டாபேஸ் மவுண்ட் ஆகிடுச்சு, டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகிடும். டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா அந்த வேல்யூ இருக்கும். லாஸ்ட் டைம் நமக்கு அந்த வேல்யூ இல்லை, ஏன்னா அது பி ஃபைலில் இருந்து ஓப்பன் ஆச்சுன்னா வேல்யூ காட்டாது. நம்ம எஸ்பி ஃபைலில் ஓப்பன் பண்ணோம், ஏன்னா இப்போ டிஃபால்ட் லொக்கேஷனில் எஸ்பி ஃபைல் வந்துடுச்சு. அப்போது இங்கே பி ஃபைல் இல்லை, நம்ம எஸ்பி ஃபைல் மட்டும் தான் அதில் இருக்குது, பி ஃபைல் காணோம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பி ஃபைல் ஃப்ரம் எஸ்பி ஃபைல்லேருந்து எனக்கு பி ஃபைல் கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே போய் பார்த்தோன்னா இங்கே எஸ்பி ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தா பி ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ பி ஃபைல் வந்துடுச்சு. இதுதான் வந்து பி ஃபைல் எஸ்பி ஃபைலை வந்து ரெக்கவர் பண்ணுற மெத்தட்.